வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்று இரவு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, நமது தமிழக வீரர் விமானி அபிநந்தனை விடுதலை செய்வதாக. இது இந்திய மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உலக அரங்கில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. காரணம், கடந்த காலங்களில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் சிக்கிக்கொண்ட நமது வீரர்களை மிக கடுமையாக துன்புறுத்துவதும் இறுதி கட்டமாக உயிரற்ற உடல்களை கொடுப்பதும் தான் பாகிஸ்தானுடைய கடந்த கால வரலாறு. ஆனால் திடீரென்று 2 நாட்களுக்குள்ளாக பாகிஸ்தான் முழு நலத்தோடு நமது வீரரை ஒப்படைப்பது மிகுந்த வியப்பை தருகிறது. இதனுடைய காரணங்களை சற்று நாம் இப்போது ஆராய்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே பாகிஸ்தான் எப்பொழுதுமே காஷ்மீர் பகுதிகளில் அமைதியற்ற தன்மையை உருவாக்குவதற்காக பல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அங்கு இன மோதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இந்தியாவின் பல பகுதிகளில் அவ்வப்போது வெடிகுண்டுகளை வைத்து நாச வேலைகளை செய்து கொண்டு இந்தியாவில் எப்பொழுதும் ஒரு அமைதியற்ற தன்மை ஏற்படுத்த முயன்று கொண்டிருக்கிறது. அந்த நேரங்களிலெல்லாம் இந்தியா தகுந்த ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் வழங்கி அந்த தீவிரவாதிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்ற போது பாகிஸ்தான் அதை ஒற்றுக்கொள்வதே இல்லை. மேலும் ஐநா சபையில் இந்தியா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் போதெல்லாம் பாகிஸ்தானுடைய நெருங்கிய கூட்டாளியான சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முறையீடுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி வந்திருக்கிறது. இப்படித்தான் கடந்த கால வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் தற்போது மார்ச் 1ஆம் தேதி பாதுகாப்பு அவையின் நிரந்தர உறுப்பினர்களில் ஒன்றான பிரிட்டன் தலைமையேற்க இருக்கிறது. அப்போது அது மசூத் அசாரை நிரந்தர சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இப்போது இதற்கு அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா ஆகிய நாடுகளும் ஆதரவளிப்பதாக இருக்கிறது. சீனாவும் தற்போது நடுநிலைமை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தற்போது உலக அரங்கில் விஞ்ஞான புரட்சியின் காரணமாக மூளை முடுக்கெல்லாம் ஒரு செய்தி ஒரே நேரத்தில் சென்று சேர்ந்து விடுகிறது. தற்போது நமது விமானி அபிநந்தனை அவர்கள் மிக மோசமாக நடத்திய விதத்தை ஒவ்வொருவரும் உலகின் கடைக்கோடியிலும் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே கடுமையான கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன. ஒரு வீரரை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற வரைமுறையை பாகிஸ்தான் இதுவரை கற்று வைத்துக் கொள்ளவில்லை என்று உலக அரங்கில் உலக மக்கள் மட்டுமல்லாது பாகிஸ்தான் மக்களே கூட கடுமையாக கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அந்த அளவிலே தன்னுடைய நெருங்கிய கூட்டாளியான சீனாவின் ஆதரவு கிடைக்காது என்ற ஒரு பயம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுவிட்டது. அது மட்டுமல்லாது, சமீபத்தில் சவுதி அரேபியா இளவரசர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வருகை தந்து பல லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்களை முதலீடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது, ஐக்கிய அரபு அமீரகமும் பாகிஸ்தான், இந்தியா 2 நாடுகளிலும் அதிக அளவில் முதலீடுகளை செய்திருக்கிறது. ஆக இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கிடையே ஒரு போர் ஏற்படுமானால் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை 2 நாடுகளும் அறிந்திருக்கின்றன. அதற்கு அதிகப்படியான விளைவுகளை சந்திக்க போவது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும். ஆகியவை இந்த 2 நாடுகளின் முக்கியமான தலைவர்களும் இளவரசர்களும் பாகிஸ்தானுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்து உடனடியாக நமது தமிழக விமானியை விடுவிக்குமாறு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக பாகிஸ்தானுக்கு தன்னுடைய வருங்காலத்தில் வரக்கூடிய நிதியுதவியை தொடர்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சவுதி அரேபியாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஆக வேண்டும். இரண்டாவதாக, தன்னுடைய நெருங்கிய பலம் வாய்ந்த கூட்டாளியான சீனாவும் இப்போது தன்னுடைய ஆதரவு கரத்தை சற்று சுருக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சீனா தற்போது நம்முடைய பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் பகுதிகளில் சாலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த திட்டத்திற்கு இந்தியா தற்போது கடுமையான எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு இந்தியாவின் ஆதரவும் வேண்டும் என்ற நிலையில் பாகிஸ்தானை சற்று தள்ளியே இருப்பதற்கு சீனா முயன்று வருகிறது. ஆகவே எல்லா புறங்களிலும் நெருக்கடி. அது மட்டுமல்லாமல், கடந்த காலங்களில் பாகிஸ்தான் கடுமையான தாக்குதலை நடத்திய போது இந்தியா எதிர்வினையாற்றுவது என்பது தடுத்து நிறுத்துவதும், மறுபுறம்
நம்முடைய மக்களை அமைதிப்படுத்துவதாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த முறைதான் பாகிஸ்தானின் பகுதிகளுக்கு உள்ளேகவே சென்று கடுமையான தாக்குதலை கொடுத்து அதிகப்படியான அளவில் பயங்கரவாதிகளை கொன்று குவித்திருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய நவீன நுட்பம், இராணுவ பலம், பொருளாதார பலம் மற்றும் உலக நாடுகளின் வற்புறுத்தல் ஆகிய பலவிதமான கணைகளை எதிர்பார்த்ததினால்தான் பாகிஸ்தான் பணிந்து தற்போது நமது விமானியை ஒப்படைக்க முன்வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு வீரரை முழுமையாக உடனடியாக கொடுப்பதற்கு பாகிஸ்தான் முன்வந்திருப்பது நிச்சயமாக அமைதியான சூழலுக்கு ஒரு உகந்ததான நிலை. அதற்கு இம்ரான்கான் மிக்க முயற்சி எடுத்திருந்தாலும் அவருக்கு அந்நாட்டு மக்களும் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதே உண்மையான செய்தி. அந்த அளவில் நாம் இதுபோன்ற மகிழ்ச்சியான தருணங்களை நிச்சயம் வரவேற்கத்தான் வேண்டும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் எழுந்து தரணியை ஆள்வோம். நன்றி. வாழ்க வளம்.